இந்த புடலங்கா கொடிய வச்சதுலேருந்து பிரச்சனை தான். கொடிய வச்சு எடுத்துட்டு வந்து பந்தல்ல ஏத்தலான்னு பார்த்தா, பந்தல் உடைஞ்சு போச்சு. சரி ஒரு ஓரமா வச்சு விட்டேன், அப்படியே படர்ந்து வளரட்டும்னு சொல்லிட்டு. வந்து முதல் பூவ பாலினேஷன் பண்ணி வரேன். சரியா பாலினேஷன் பண்ணலையா என்னன்னு தெரியல. பிஞ்சு பெருசாகவே இல்ல. சரி 2வது பூல பார்த்துக்கலான்னு 2வது பூக்கு 1க்கு 4 பூ வச்சு நான் வந்து பாலினேஷன் பண்ணி விட்டேன். பிஞ்சு நல்லா பெருசாச்சு. ஆனா இந்த எலி பையன் எப்பவுமே புடலங்கா வாசனைக்கு வரவே மாட்டான். அந்த வாட்டின்னு பார்த்து புடலங்காவ கதனையா கடிச்சு தூக்கி போட்டு வச்சிருந்தான். சரி 2வது அடுத்த பூ வரட்டும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அடுத்த பூ 2 வாரம் கழிச்சு வந்துச்சு. சரி இதை பாலினேஷன் பண்ணி விட்டு பார்ப்போம்னு பாலினேஷன் பண்ணி விட்டேன். ஒரு 2 நாள்லேயே விரல் சைஸுக்கு வந்திருந்தது. இதுக்கு மேலே விட்டால் வேலைக்காகாதுன்ட்டு கையோட கல் கட்டி கவரையும் கட்டி விட்டேன். அந்த கவருக்குள்ளார ஒரு ஓட்டையை போட்டு கல்லை உள்ளே சொல்லி அது மாதிரி பந்தோபஸ்து பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் இப்போ 4 நாள் ஆகி காய் கொஞ்சம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதை நினச்சாலே கொஞ்சம் பயமாக இருக்குது. எப்போவுமே ஃப்ரூட் ஃப்ளைக்கு பயந்து துணி தான் கட்டுவோம். இந்த வாட்டி தான் ஒரு சேஃப்டிக்காக கவர் கட்டியிருக்கோம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.